அனைவருக்கும் வணக்கம். நம்ம இது வரைக்கும் ப்ளவுஸ் கட்டிங் பார்த்தோம். ஆர்டினரி ப்ளவுஸ் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் போட்டிருந்தேன். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு ஃப்ராக்கு கட் பண்ணுறத நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். இது நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் சரி, யாரும் குழந்தைங்க பிறந்திருக்குன்னு பார்க்க போனாலும் சரி, நம்ம தச்சு கொண்டு போனோம்னா அதில் நமக்கு ஒரு சந்தோஷம், அது ஒரு ரசனையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் இது ப்ளவுஸ் ஃபிட்டு கடையில் வாங்கின ப்ளவுஸ் ஃபிட்டு தான். ப்ளவுஸ் ஃபிட்டில் தான் தைக்க போகிறேன். இது 110 ரூபா அந்த ப்ளவுஸ் ஃபிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இந்த ப்ளவுஸ் ஃபிட்டில் 1 மீட்ரு ஃபிட்டு தான். இதில் ஒரு குட்டி ஃப்ராக் தைச்சி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஈஸியாக எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இது பண்ண போகிறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் ஃபிட்டு பாருங்கள், 1 மீட்ரு ஃபிட்டு. ஒரு மீட்ரு ஃபிட்டு. இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு தானே ஃப்ராக்கு, அதனால் கீழே உள்ள அந்த பார்டர் பகுதியை நம்ம அப்படியே கட் பண்ணி கீழே உள்ள ஃப்ராக்குக்கு எடுத்துருவோம், கீழே உள்ள உயரத்துக்கு. இதில் ஒரு 12 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 12 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படியே இதை கட் பண்ணி கீழே பாவாடைக்கு எடுத்துருவோம். எடுத்துட்டு இந்த கார்னரில் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கிடுவோம். பிறகு நமக்கு தைக்கிறதுக்கு அது வசமாக இருக்கும். இப்போ இது கீழே உள்ள பெட்டிக்கோட்டுக்கு வெட்டியாச்சு. பாவாடை உயரத்தை கட் பண்ணிட்டோம். அதுக்கு தக்கன லைனிங்கை கட் பண்ணிக்கிடுவோம். லைனிங்கும் அதே மாதிரி பீஸ் 1 மீட்ரு பீஸ் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உயரம் கம்மியாக வச்சுக்கிடுவோம். உயரம் கம்மியாக வச்சா தான் வெளியில் தெரியாது லைனிங்கு. இப்போ உயரம் கம்மியாக வச்சுட்டு இப்போ அதுக்கு தக்கன நம்ம இதை வெட்டிடுவோம். லைனிங் உயரத்தை வெட்டிடுவோம். இப்போ லைனிங்கும் வெட்டியாச்சு, கீழே பாவாடைக்கும் நம்ம வெட்டியாச்சு. இப்போ இதை தூக்கி வச்சுருவோம். இப்போ இதில் அந்த பாவாடை வெட்டினதில் மேலே உள்ள துணி இருக்குல்ல, அந்த மேலே உள்ள துணி இப்படி 2 பீஸாக இருக்குது. நம்ம கீழே உள்ள பாதியை தான் வெட்டணும். 2 பீஸாக இருக்குது. அந்த 2 பீஸை நம்ம இப்படி இப்படி வெட்டி அந்த மடிப்பை வெட்டிடுவோம். மடிப்புக்கு நேராக அப்படியே வெட்டி 2 பீஸாக எடுத்துருவோம். வெட்டி இதை வச்சுட்டா இன்னும் எதுவும் ஃப்ராக் தைச்சோம்னா அதுக்கு கான்ட்ராஸ்டாக கலர் கொடுக்கணும்னா இதை கொடுத்துக்கலாம். இந்த துணி யூஸ் ஆகும், வேஸ்ட் ஆகாது. அதனால் இதை வச்சுக்கலாம். இப்போ இதில் மேலே உள்ள பெட்டிக்கோட்டுக்கு வெட்ட போகிறோம் நம்ம இந்த துணியில். இப்போ சுற்றளவு 20 கணக்கு பண்ணி வைக்க போகிறோம். உயரம் 8 இன்ச்சு வச்சுக்கிடுவோம். உயரம் 8 இன்ச்சு கணக்கு பண்ணி வச்சுக்கிடுவோம். 8 இன்ச்சு கணக்கு பண்ணி இதை வெட்டிடுவோம். சுற்றளவு 20 வச்சுக்குவோம். 20 வச்சா இங்கே தையலுக்கும் விட்டு 5, தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்குவோம் தையலுக்கு பிறகு. அப்போ 5 1 6.5 இன்ச்சு கணக்கு பண்ணி நான் எடுத்திருக்கேன். 20 மார்பு சுற்றளவு 20 கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன். 5 இன்ச்சில் தைக்க போகிறோம். 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். எங்கிட்ட வி பெட்டி கொக்கி பெட்டி தைக்கிறதுக்காண்டி ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம இதை வெட்டிடுவோம். இதை இப்போ நம்ம வெட்டிட்டோம். இப்போ இந்த மடிப்பு பகுதியை இங்கே போட்டிருக்கோம். இந்த 2 இன்ச்சு இங்கே வி பெட்டி கொக்கி பெட்டி இது பண்ணுறதுக்கு நம்ம விட்டுருக்கோம். இப்போ இதில் தான் கழுத்து நம்ம வரைய போகிறோம். கழுத்தோட அகலம் சின்ன பிள்ளைங்க தானே, அதனால் 1.25 வச்சா போதும். 1.25. உயரம் 3 இன்ச்சு. கழுத்தோட இறக்கம் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். முன்கழுத்து பின்கழுத்து ரெண்டுமே ஒரே அளவாகவே மார்க் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒரு டாட் போட்டு வச்சுக்கிட்டா நம்ம அதுக்கு பிறகு இதை மடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ ஷோல்டர் 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அக்கள் 4 இன்ச்சு. இப்போ சுற்றளவு 5.5 வச்சுக்கோ, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல. இப்போ 5.5 வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது முன்கழுத்து, இது இங்கே பின்கழுத்து. இதை வெட்டிட்டோம்னா பின்கழுத்து முன்கழுத்து ஒரே அளவு தான். இது அக்கிள். இந்த எக்ஸ்ட்ரா உள்ள தனி வி பெட்டி கொக்கி பெட்டி. இப்போ நம்ம இதை வெட்டிக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல ஒரு டாட் போட்டு வச்சுக்கலாம். இங்கேயும் இதில் தையல் வருங்கிறதுக்கு ஒரு டாட் 1 இன்ச்சில். இப்போ இதை வெட்டிட்டோமா? இப்போ இதையே லைனிங்கில் போட்டு இன்னொன்று வெட்டிக்குவோம். லைனிங்கில் வெட்டணும்ல. லைனிங்கில் போட்டு இதில் நம்ம கழுத்தெல்லாம் வெட்ட வேண்டாம். இப்படி வச்சுக்கோங்க. லைனிங் போட்டு இதில் நம்ம கழுத்து எதுவுமே நம்ம வெட்ட வேண்டாம். அப்படியே வெட்டிட்டு ஈஸியாக நம்ம தைச்சி திருப்பிடலாம். இது நல்ல பக்கங்கிறதுக்கு இதில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க வேணாம். அவ்வளோதான், நம்ம வெட்டிட்டோம். இப்போ அடுத்து தைச்சிருவோம். இப்போ நம்ம இந்த ஃப்ராக் வெட்டினதை தைச்சிக்குவோம். இப்போ வந்து லைனிங் இப்படி இருக்குது. லைனிங் மேலே இந்த துணியை 2 போட்டிருக்கேன். இப்போ இதில் இப்படி நடுவில் உள்ள 2 துணியை மட்டும் பிடிச்சி தூக்கிடுங்க. கீழே உள்ளதையும் மேலே உள்ளதையும் விட்டுட்டு நடுவில் உள்ள 2 மட்டும் பிடிச்சி தூக்கிடுங்க. இது நல்ல பக்கம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்ல பக்கம் உள்ளே போகணும். நடுவில் உள்ள 2 துணி தெரியுதா? இப்படி நான் மடிப்பு வாக்கில் வெட்டின பாக்கிலே வச்சுருக்கேன். நான் மேலே உள்ள துணியை விட்டுருங்க. நடுவில் உள்ள 2 மட்டும் பிடிச்சி இப்படி தூக்குங்க. தூக்குனீங்கன்னா இப்படி ஒரே பீஸாக அப்படி வந்துடும். ஒரே பீஸாக வந்துடுது. நம்மளோட நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்குது. இந்த தெரியுதா? சாப்பீஸ் கோடு இதில் போட்டிருக்கோம்ல, நல்ல பக்கம் இந்த உள்ளே இருக்குது. இப்படியே வச்சு நம்ம சுற்றி அடிக்க வேண்டியதான். உங்களுக்கு ஈஸியாக அடிக்கிற மாதிரி தைக்கிற மாதிரி தான் நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம இப்படி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஃபுல்லாக சுற்றி அடிச்சிட வேண்டியதான். கழுத்தில் ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாக அக்கில் ஃபுல்லாக அடிச்சிட வேண்டியதான். இதுனா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்கு தான் இதே மாதிரி சுற்றி இப்படியே அடிச்சுட்டு வரணும். அதே மாதிரி இப்படி கழுத்து அடிச்சிட்டோம். இப்படி அக்கலை சுற்றி இப்படி இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து அந்த 1/2 இன்ச்சில் கழுத்தை சுற்றி அக்கலை சுற்றி எல்லாமே இப்போ ஃபுல்லாக நம்ம 1/2 இன்ச்சு தைச்சிட்டோம். 1/2 இன்ச்சு விட்டு தைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இருக்கிற லைனிங் துணியை பூரா நம்ம வெட்டி விட்டுருவோம். முதல்ல லைனிங் வெட்டலை இல்லை, இப்போ லைனிங்கை பூரா நம்ம வெட்டி விட்டுருவோம். இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா உள்ள லைனிங்கை பூரா அடித்த பிறகு நான் வெட்டி விட்டுட்டேன். அந்த தையல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ ஒவ்வொரு கார்னர்லேயும் நம்ம இப்படி வெட்டி விட்டுக்கிடுவோம். கார்னரில் எல்லா கார்னர்லேயும் இப்படி வெட்டி விட்டுக்கிட்டோம்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா வெட்டி விட்டுட்டோம். இப்போ நல்லா திருப்பிக்குவோம். நல்லா திருப்பிக்கிட்டு இப்போ விரலை வச்சு நல்லா அந்த இடத்த இப்படி தேய்ச்சி விட்டுருவோம். கழுத்தை அதே மாதிரி எல்லா பக்கமும் இப்படி ஒன்று போல் எடுத்து விட்டுருவோம். இப்போ எல்லா பக்கமும் இந்த ஒன்று போல் பரட்டி எடுத்து விட்டாச்சு. இப்போ வந்து இதில் அழகாக தையல் ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஒன்று போல் இப்படி தையல் அடிச்சுக்குவோம். இப்போ ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஃபுல்லாக இப்போ சுற்றிட்டோம். இது அக்கில், இது கழுத்து எல்லாம் தைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்குவோம். இப்படி போட்டோமா, உருவமாயிடுச்சா? இப்போ 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். ரெண்டு அடி போட்டுக்குவோம். இப்போ ஷோல்டரை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அக்கிளில் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். அக்கிளில் உள்ள நம்ம மடிப்பு பகுதி தான் எடுத்திருக்கோம். 1 இன்ச்சு எக்ஸஸாக விட்டோம். அந்த 1 இன்ச்சை இப்படி அடிச்சிருவோம் ஒரு அடி. அதே மாதிரி இந்த சைடும் தைச்சிருவோம். இப்படி நல்லா ஒழுங்காக நேராக எடுத்து விட்டுக்கிட்டு 1 இன்ச்சு தைச்சிடும்.
இப்போ இப்படி பிரட்டி எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம பின்னாடி கொக்கி வைப்போம்ல, கொக்கியும் நூல் வைக்கிறதுக்கும் நம்ம தைக்கணும். நம்ம வந்து இதில் 2 இன்ச்சு விட்டுருந்தோம், 2 இன்ச்சு இந்த அதில் தெரியுது பாருங்கள், மார்க் பண்ணது 2 இன்ச்சு. அதே மாதிரி இதுலேயும் 2 இன்ச்சு விட்டுருந்தோம். இப்போ இதில் நம்ம ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியே தான் இந்த 2 இன்ச்சு மார்க்கிங் வரைக்கும் இந்த சைடு மடக்கிடணும். எந்த சைடு? ரைட் சைடு. நம்ம கையோட ரைட் சைடு வந்து கொக்கி சொருவுறதுக்கு அந்த மார்க்கிங் இருக்கா, அந்த மார்க்கிங் வரைக்கும் இப்படி திருப்பிடணும். திருப்பி ஒரு அடி அடிச்சிடணும். இதுக்கு தனியாக பீஸ் கொடுத்துக்கிட்டு அது உங்களுக்கு வேலை அதிகம், குழப்பவும் செய்யும் உங்களுக்கு. இது எக்ஸ்ட்ரா இதில் விட்டுட்டிங்கன்னா அப்படியே தைச்சிடலாம். இப்போது இதில் வந்து என்ன செய்யணும்னா, இதில் இந்த மார்க்கிங் இருக்கா, இந்த சைடு வந்து நூல் வைக்க போகிற சைடு, இந்த சைடு மார்க்கிங் இருக்குல்ல, இந்த சைடு மார்க்கிங்கில் போய் வச்சிடணும். மார்க்கிங் வரைக்கும் மறைக்கக்கூடாது. இப்போ நுனியில் ஒரு அடி அடித்து தைச்சிட்டு இப்போ இந்த மார்க்கிங்கில் போய் இப்படி வச்சிடணும். இந்த அப்படி பிரட்டி வச்சு காமிக்கிறேன். இதான் மார்க்கிங்கு. இது நூல் வைக்கிற சைடு மார்க்கிங்கில் கரெக்டாக இப்படி வச்சு ஒரு அடி, 2 அடி போட்டுருங்க. இது நூல் வைக்கக்கூடிய சைடு, அது கொக்கி வைக்கக்கூடிய சைடு. இப்போ மேலே உள்ள பெட்டிக்கோட்டு தைச்சிட்டோம். இப்போ இதில் வந்து இப்படி வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்கா, நல்லா அமைப்பாக இருக்கா. இப்போ இதில் 4 பக்கமும் டாட் போடணும், சின்ன டாட்டாக. முன்னாடி 2 பக்கம், முன்னாடி 2 பக்கம் 2 சின்ன டாட்டு, பின்னாடி 2 பக்கம் 2 சின்ன டாட். இப்படி ஷோல்டர்லேருந்து கரெக்டாக ஷோல்டர் சென்டர்லேருந்து இப்படி ஒரு அடி அடிச்சு விட்ருங்க, சின்னதாக. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த பின்னாடி நம்ம டாட் அடிச்சிட்டோம். இப்படி வச்சு பாருங்கள், பின்னால் டாட் அடித்தாச்சு. இதில் வந்து நூல் வைக்கிறதுக்கு நம்ம துணி வச்சு 2 தையல் போட்டிருக்கேன். இதை இப்படி கொண்டு நம்ம இதில் வச்சிட்டோம்னா இது கொக்கி சொருகிற பகுதி, இது ஷோல்ட்ரு. இது அப்படியே பிரட்டி போட்டோம்னா முன் கழுத்து தெரியுதா. நல்லா 8 மாதம் வரைக்கும் போட்டுக்கலாம் நல்லா. இப்போ இது வந்து நம்ம மேலே உள்ள பெட்டிக்கோட் நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கீழே உள்ள பாவாடையை இதில் ஜாயின் பண்ணுவோம். இப்போ லைனிங் வந்து 2 பீஸாக இருக்குது. லைனிங்கு, பாவாடையோட லைனிங்கு, அந்த 2 பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்குவோம். அதே மாதிரி பாவாடையிலையும் அந்த துணியிலையும் ஜாயின் பண்ணிக்கணும். மெயின் கிளாத்லேயும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். நல்ல பக்கத்தையும் வச்சு இது 2 பீஸாக உள்ளதை ஒரே பீஸாக நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஒரே பீஸாக இப்போ அதோட ஜாயின் பண்ணிக்கிறோம். லைனிங் கொடுக்காமையும் தைக்கலாம். இது நல்லா காட்டன் தான், ஆனால் வந்து லைனிங் கொடுத்தா நல்லா சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா புசு புசுன்னு தெரியும், அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ இதை கைலி மூட்டுற மாதிரி, இந்த ஜாயின் பண்ணதை கைலி மூட்டுற மாதிரி மடித்து தைச்சிக்கிடுவோம். 2லேயுமே, லைனிங்லேயும் சரி மெயின் கிளாத்லேயும் சரி 2லேயுமே இப்படி ஜாயின் பண்ணி தைச்சிக்குவோம். மெயின் கிளாத்லேயும் இப்படி அடிச்சுக்குவோம். இப்போ லைனிங்கையும் அந்த நல்ல துணியவும் சேர்த்து மடக்கி ஓரத்தில் அடிச்சுக்குவோம். 2 பக்கமும் சென்டரில் ஜாயின் பண்ணிட்டோம். இது விளிம்பில் உள்ள பகுதி.
இந்த பக்கம் மடக்கி அடிச்ச மாதிரி அந்த பக்கமும் மடக்கி அடிச்சுக்குவோம். இப்போ ஃபுல்லாக மடக்கி அடிச்சிட்டோம். இப்போ நம்ம மேலே உள்ள பெட்டிக்கோட்டோட இதை சேர்த்து வச்சு சுருக்கு வச்சு தைக்க வேண்டியதான். பெட்டிக்கோட்டோட நல்ல பக்கமும் கீழே உள்ள பாவாடையோட நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்கணும். இப்படி வச்சுட்டு நம்ம சுருக்கு வைக்க வேண்டியதான். இப்போ இதில் நம்ம டாட் போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் டாட் போட்டேன், நீங்கள் பார்த்தீங்களா? அந்த டாட் வந்து கரெக்டாக இந்த அக்களோட தையலில் முடியணும். அதுக்கப்புறம் அந்த தையல் வந்து இதில் முடியணும். இப்படி நம்ம வரிசையாக கணக்கு பண்ணி வந்தோம்னா இதுலேயும் டாட் போட்டு காமிக்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் சென்டரில் இதில் டாட்டு, இதுக்கு உங்களுக்கு மார்க்கிங்க்கு வந்து அக்கிள் தையல் இருக்குது, இதுலேயும் அக்கிள் தையல் இருக்குது. இப்போ நம்ம இதோட இதை வச்சு நல்ல பக்கமும் வச்சு சுருக்கு வைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இதை அப்படியே வச்சுட்டு தைச்சிடலாம். உங்களுக்கு இது ரெண்டுமே துணி சேர்க்க கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதை ரெண்டையும் வேணால் ஒரு சேர்த்து ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நகலாது. நல்லா புசு புசுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த பாருங்கள், இப்போ இந்த டாட் இருக்குது பாருங்கள், இந்த டாட்டும் இது வந்து அக்களோட தையல். இந்த தையலும் இந்த டாட்டும் ஒன்றா சேரணும். சேர்ந்துருச்சுன்னா அந்தந்த பாட்டை சுருக்க அந்தந்த பாட்டுக்குள்ளே வச்சிட்டோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கடைசியில் அது மிச்சம் இருக்கும், திரும்ப அது கஷ்டமாக இருக்கும். அந்தந்த பகுதியை அந்தந்த பகுதி பாட்டுக்குள்ளே சுருக்க வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ 2 அடி போட்டுக்குவோம், மேலே ஒரு அடி இன்னொரு அடி போட்டுக்குவோம். இப்போ பாருங்கள் தைச்சிட்டோம். இப்போ வந்து பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ எல்லாம் இந்த இங்கேருந்து கடைசி வரைக்கும் இங்கே பாருங்கள், இந்த ஆரம்பத்துலேருந்து இந்த ஆரம்பம் வரைக்கும் நம்ம பெட்டிக்கோட்டும் பாவடையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். சுருக்கு ஃபுல்லாக வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம், இப்படி பின்னாடி ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்குவோம். ஜாயின் பண்ணும் போது மேலே கடைசி வரைக்கும் போக வேண்டாம். இதில் ஒரு 2 இன்ச்சு, அப்போனா பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு இப்படி தையலை முடிச்சிருங்க. 2 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ விட்டுட்டு, ஏன்னா அப்போனா பிள்ளைங்களுக்கு உள்ளே நுழைக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. நல்லா புசு புசுன்னு இருக்குது பாருங்கள், நல்லா புசு புசுன்னு இருக்குது. நம்மளே தைச்சிருக்கோம். இதை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு சந்தோஷம். பிள்ளைங்க போட்டு பார்த்தோம்னா அது நம்ம தைச்சதை போட்டிருக்கீங்கள, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் மிஷின் உள்ளவங்கலாம் ட்ரை பண்ணலாம். பின்னாடி வந்து நீங்கள் கொக்கி வேணாலும் கொக்கி வச்சுக்கோங்க, இல்லை ஃப்ரெஷ் பட்டன் வேணாலும் ஃப்ரெஷ் பட்டன் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அதை பார்த்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், பின்னாடி அழகாக இருக்குது பாருங்கள், முன்னாடி. அப்போ சூப்பரான ஃப்ராகு ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக முடிஞ்சிருச்சு ஃப்ராகு. பாருங்கள், ஃப்ராக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் மிஷின் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கோ உங்கள் பேரம்பேத்திகளுக்கு இல்லைன்னா உங்களோட உறவினர்களுக்கு நீங்கள் தைச்சி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.